வட்டிக்கு பணம் கொடுப்பது பாவம்னு பைபிள் சொல்லுது. வட்டிக்கு பணம் கொடுப்பது பாவம். அந்த வட்டிக்கு கொடுத்து, அதுலயும் அநியாய வட்டி கொடுத்து அந்த மனுஷனை கிரஷ் பண்ணி மிரட்டி அந்த பணத்தை வாங்குறிய எப்படி? ஒரு சிலர்லாம் சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வட்டி கொடுறான். சபைக்குள்ள உட்காந்து நீ வட்டி கூட்ட கர்த்தர் உன்னை நொறுக்கி போடுவார், தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, சில ஊழியர்கள் இந்த வேலையை செய்யறாங்க. சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க இந்த வேலையை செய்யறாங்க. இல்லன்னா செய்யறவங்க அனுமதிக்கிறாங்க. அதுவும் தப்பு. கர்த்தருடைய ஆலயத்தை கல்லர் குகையாய் மாற்றக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வியாபாரத்திற்கு இடமே கிடையாது. ஆஃபரிங், தசமபாகம், அது கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ளது. ஆனா கர்த்தரிடத்துல வரவங்கிட்ட, நாகமானிடத்துல நீ அந்த மாதிரி காரியங்களை செய்தனா கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். இன்னும் ஒரு படி மேல போய் யூதாஸ் கர்த்தரையே சேல்ஸ் பண்ணிட்டான். கர்த்தரையே வித்துட்டான் பாருங்க. இன்னைக்கு பெரிய சேல்ஸே இயேசுநாதர் தான்.